2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பினை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து ஊழியர்களுக்கும் வாக்களிக்க விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியிடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள சில வாக்காளர்களுக்கு வாக்களிக்க 3 நாட்கள் தேவைப்பட்டால் அதற்கு தேவையான 3 நாள் விடுமுறையையும் அந்தந்த நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையக தலைவர் RMAS ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நாளை மறுதினம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை வாக்குகள் எண்ணப்படும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பாடசாலையும் அந்தந்த கால பகுதியில் மட்டும் மூடப்படும் எனவும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. வாக்காளர் மட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்களும் நேற்று முன்தினம் 19ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணையகத்தின் தலைவர் RMAS ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தொகுதி மட்டத்தில் தற்போது இயங்கி வரும் அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்களையும் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அகற்றுவது தொடர்பான அத்தியாவசியமான தேவைகளை உறுதிப்படுத்தி அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மற்ற அலுவலகங்கள் அகற்றப்படாவிட்டால் அவற்றை அகற்ற காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டில் இடம்பெறவுள்ள குறித்த ஜனாதிபதி தேர்தலானது மக்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளதுடன் நாட்டை ஆட்சி செய்ய போகின்ற அடுத்த தலைவர் யார் என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளமையும் மக்கள் யாரை தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பது பற்றிய பல்வேறு குழப்பமான நிலைப்பாடுகளும் நிலவி வருவதாகவும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலின் பின்பதாக அனைத்து முடிவுகளும் நாட்டிற்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் சனிக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை 13,421 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவுகள் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாகவே இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியே தீர்மானம் எடுக்க முடியும். காவல்துறையினருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ சுட்டிக்காட்டியுள்ளார். சுவிஸ் நாட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இலங்கையர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்று காலை சுவிஸ் கிளாட்ப்ரூக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மீட்கப்பட்டுள்ளது. கோபிநாத் என்ற 34 வயதுடைய இலங்கையர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை மற்றும் யாழ் காங்கேசன்துறை வரையில் விசேட தொடருந்து சேவை இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைவாக கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை பயணிக்கும் தொடருந்து இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை சேவையில் ஈடுபட உள்ளது. தொடர்ந்து திணைக்களம் குறித்த அறிக்கையினை ஒரு சுற்றறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் வாக்கெடுப்பு தினத்தன்று தடை செய்யப்பட்ட செயல்கள் தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் RMAS ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் சில விடயங்கள் உங்களுக்காக.
ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு நாளன்று அந்த வாக்கெடுப்பு நிலைய எல்லைக்குள் அல்லது அந்த வாக்கெடுப்பு நிலையத்திற்குள் பிரவேசிக்கும் வாயிலில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்திற்குள் ஆளொருவரும் பின்வரும் செயல்பாடுகள் எதையும் செய்யாது இருக்க வேண்டும். அந்த ஏற்பாடுகளை மீறுகின்ற ஆளொருவர் தண்டனைக்கு ஆளாகலாம் என்றும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது.